அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் மிக வலுவாக அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை விட்டு சூரியன் பஞ்சமஸ்தானம் ஆகிய 5இல் நுழைகிறாருங்க. முதன்மை கிரகமான சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானமாக 5ற்கு வருவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் 6ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பகுதியில் திரும்புகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படுகிறது. இந்த மாறுதல்கள் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே சூரியன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறாருங்க. இந்த மாதம் முழுவதும் 5ஆம் இடத்தை அலங்கரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிலான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தந்தை வழி உறவு முறைகளில் இருந்து வந்த மனக்கசப்பும் சங்கடங்களும் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் இந்த மாதம் முழுவதுமே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் திட்டவட்டமாக வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். திடீர் என பல மாறுதல்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவேதான் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் மிக முக்கியமாக சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே புதிய வாய்ப்புகள் மிக எளிதில் கிடைக்குங்க. எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்க போகிறது. அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அதிரடியான நுணுக்கமான மாற்றங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மிக கடினமான அலுவலக சூழ்நிலைகளை கூட எளிதில் உத்வேகத்துடன் கடந்து செல்வதற்கான நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. வக்ர நிவர்த்தியும் பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாறுதல்களை வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவரும் நீச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் அவர் அங்கு வக்ரமும் பெற்று திரும்புகிறாருங்க. பொதுவாகவே சகாயமானவராக இருக்கக்கூடியவர் வக்ரம் பெறுவதும் சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ஜென்மத்தில் வக்ரம் பெறுவதால் நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நீச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. பொருளாதார ரீதியான விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த வேளையில் அதிகமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட அவர் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சுப விரயங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய
ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த விஷயங்களில் பல்வேறு வகையான உங்களுடைய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்டு வந்த சூழலில் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுங்க. பெரிய அளவிலான பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன. ராகு 9லும் கேது 3லும் சஞ்சரிப்பதால் இந்த நேரம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை சிறப்பாக வந்து சேருங்க. வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள்ல பெரிய அளவுல ஒரு மகிழ்ச்சியான இனிமையான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ரெட்டிப்பு ஆன வளர்ச்சியும் முன்னேற்றமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது அவற்றில் வெற்றியும் பெறுவதற்கான யோகமும் உண்டு. சனி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்புதான். ஏனென்றால் 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் சனியால் சில அலைச்சல்கள் வரலாம். ஆனால் அவர் அஷ்டமாதிபதியாகவும் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் உங்களை வந்து சேராது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அஷ்டம சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த இனிமையான சந்தர்ப்பத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுங்க. உறவுகளுக்கிடையே ஏற்பட்டு வந்த விரிசல்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல்வேறு காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குடும்ப உறவுகளை மீண்டும் ஒரே இடத்தில் இணைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை சனி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கவனத்துடன் இருக்க வேண்டும். ராசியின் உச்ச அதிபதி லாபத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள் வராது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையின்றி உங்களை தேடி வரும். பல பணிகளை நிதானமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாகவும் குருவினுடைய அமைப்பு மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த கார்த்திகை மாதத்தில் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.